கார்த்திகை தீபம் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அபிராமி அம்மா காரியம் முடிஞ்சு ராஜராஜன், மயில்வாகனம், கார்த்தி 3 பேரும் வீட்டுக்கு வர்றாங்க. வந்து ராஜராஜன் அப்பாடா எப்படியோ நல்ல வேலை இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரியல. சாமுண்டீஸ்வரிக்கோ மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது நிச்சயமா நம்ம வீட்டில் பெரிய கலவரமே நடந்திருக்குங்கிறாங்க ராஜராஜன். ஆமாமாம்மா, யாருக்கும் தெரியாம இருந்த வரைக்கும் நல்லதா போச்சுங்கிறாங்க மயில்வாகனம். அவங்க மட்டும் வந்து பெரிய அசம்பாவிதம் நடந்திருந்ததுன்னா வீட்டில் பெரிய ரணகலமே ஆகியிருக்கும். எப்படியோ நல்ல வேலை அவங்களுக்கு யாருக்கும் தெரியாம இந்த காரியத்தை நல்லபடியா முடிச்சுட்டு வந்தாச்சு. சரி வாங்க வீட்டுக்குள்ள போலான்னு 3 பேரும் வீட்டுக்குள்ள போறாங்க. சுவாதி எங்க போனீங்கன்னு அவங்க அப்பாவை கேட்குறாங்க. ஒரு வேலையா வெளியில போனேன்னு சொன்னதும் நம்பிக்கிறாங்க. இந்த பக்கமா ரேவதி வராங்க. வந்ததும் இந்த ராஜராஜன், மயில்வாகனி இவங்க எல்லாரும் ஏமா ரேவதி நீ எங்க போனேன்னு கேட்குறாங்க. நான் கங்கை அம்மன் கோயிலுக்கு போனேங்கிறாங்க. ஐயோ, கங்கை அம்மன் கோயிலுக்கா போனேன் அப்படின்னு மயில்வாகனம் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆமாம்மா, நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? அங்க சித்தியும் அம்மாவும் வந்துட்டாங்க தெரியுமாங்கிறாங்க. ஐயோ, அவங்களும் 2 பேரும் அங்கே வந்திருந்தாங்களா? அங்கே நீ ஏதாவது பாட்டியான மயில்வாகனம் கேட்குறாங்க. அதெல்லாம் நான் எதுவுமே பார்க்கல. திடீர்னு எனக்கு சாமி வந்து இறங்கிருச்சு. தலையெல்லாம் கிருகிருன்னு சுத்துச்சு. என்ன நடந்ததுன்னு எனக்கு கொஞ்ச நேரம் ஒண்ணுமே புரியலைங்கிறாங்க ரேவதி. சரி ரேவதி, நீ வந்துட்டு உங்க அம்மாவும் சின்னத்தையும் எங்கேன்னு கேட்குறாங்க மயில்வாகனம். அம்மா வேலை விஷயமா வெளியில போறதா சொன்னாங்க. ஆனா இன்னும்மா சித்தி வரல அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. பால் கூட எடுத்துட்டு வராங்க சந்திரா. சந்திரா என்னது குடத்தோட வந்திருக்கேன்னு கேட்குறாங்க ராஜராஜன். ஆமா, எல்லாம் இவ பண்ணின வேலைங்கிறாங்க. ஐயோ, நான் என்ன சித்தி பண்ணேன் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறாங்க ரேவதி. நீ பேசாம அமைதியா இருந்திருக்கிறத விட்டுவிட்டு எங்கேயோ போற மாதிரி அதான் என் மேல வந்து ஏறாத்தானு சாமி வந்த மாதிரி ஆடிட்டு நீ பால் கூட எடுத்துட்டு வான்னு என்ன சொல்லிட்டு வந்துட்ட. கோயில இருந்து நடந்தே இதை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கிற. திரும்பி பார்க்காம நடந்து போன்னு சொன்னதே நீ தான். இப்போ ஒண்ணுமே தெரியாதமா பச்சை பிள்ளையாட்ட மூஞ்சியை வச்சுக்கிட்டு இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறியா? போது முடியாமா, உன் நடிப்புக்கு ஒரு எல்லையே இல்லை. இதோட நிறுத்திக்கோங்கிறாங்க சந்திரா. நடந்தது எதுவுமே எனக்கு தெரியாது. அதனாலதான் எனக்கு ஞாபகம் இல்லாம உங்ககிட்ட கேட்குறேங்கிறாங்க. மாப்பிள்ளை நல்ல வேலை சந்திராவும் சாமுண்டீஸ்வரியும் கோயிலுக்கு வந்திருக்காங்க. அந்த நேரத்தில் நாமளும் கோயிலில் இருந்திருக்கோம். அப்போ ரேவதிக்கு சாமி வந்து எப்படியோ இவங்க 2 பேர்த்தையும் திசை திருப்பி விட்டுட்டா. இல்லைன்னா நம்ம எல்லாரும் வசமா மாட்டிருப்போங்கிறாங்க ராஜராஜன். ஆமா மாமா, ரேவதிக்கு சாமி வந்ததுனால தப்பிச்சோம். அத்தை கையில சிக்கி அவங்களுக்கு பல பதில் சொல்ல வேண்டியதா இருந்திருக்குங்கிறாங்க. ஆமா மாப்பிள்ளை தப்பிச்சிட்டோங்கிறாங்க. அம்மா இன்னும் வரல, அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன்னு சொல்லி ரேவதி சாமுண்டீஸ்வரிக்கு ஃபோன் பண்றாங்க. மினிஸ்டரை பார்க்கறதுக்காக போறேன், அவங்க கிட்ட லைசன்ஸ் கையெழுத்து வேணும். நம்ம ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதா இருந்தோம்ல, அதுக்கு மினிஸ்டரோட கையெழுத்தும் சப்போர்ட்டும் வேணும்னு சொல்றாங்க சாமுண்டீஸ்வரி. ஓ அப்படியா, சரிம்மா, மினிஸ்டரை பார்த்து நீங்க கையெழுத்து வாங்கிட்டு வர போறீங்களா? சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கம்மான்னு சொல்றாங்க. சரி ரேவதி, வீட்டில் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடணும் சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க. சரிம்மா நான் சொல்லிக்கிறேன்ட்டு சொல்லிடுறாங்க. இங்க ராஜராஜன் கிட்ட ரேவதி சொல்றாங்க, அம்மா மினிஸ்டரை பார்க்கறதுக்காக டெல்லிக்கு போறாங்க, வர 2 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ரேவதி. சந்திரா அதை கேட்டதும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பாடா 2 நாளைக்கு அக்கா வரமாட்டாளா, நிம்மதியா தூங்கி எந்திரிக்கலாம். நான் இப்போ உடனே போய் வெந்தடி வச்சு குளிச்சுட்டு நிம்மதியா தூங்க போறேங்கிறாங்க. அதே அப்பா பெரிய தேயிலைன்னு உங்களுக்கு என்ன அவ்வளவு சந்தோஷம்னு கேட்குறாங்க மயில்வாகனம். கூடவே இருந்தானா வேலையை நெட்டியை வாங்கிடுவா, அதனாலதான் இப்போ 2 நாள் ஜாலியா இருக்கலான்ட்டு போறாங்க. ரேவதி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அப்பாடா எப்படியோ இந்த விஷயத்துல இருந்து கார்த்தி, அப்பா, மயில்வாகனம் மாமா 3 பேர்த்தையும் எப்படியோ காப்பாத்தியாச்சுன்னு நினைக்கிறாங்க. கார்த்தி ஏதோ யோசனையில இருக்காங்க. அங்க சந்திரா வந்து உன்னை பாராட்டியே ஆகணுங்கிறாங்க. எதுக்கு என்ன பாராட்ட போறீங்கன்னு கேட்குறாங்க கார்த்தி. ஆமா, கார்த்தி ராஜான்னு சொல்லி டபுள் கேம் ஆடிட்டு இருக்கிறியல. ஆனா எங்க அக்கா கறி எப்படியெல்லாம் ஏமாந்துட்டு இருக்கா. ஆனா அவ ரொம்ப புத்திசாலின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கிறா. நீ ராஜா சேதுபதியோட பேரன்னு சொல்லி எங்க அக்கா கிட்ட நான் இன்னை வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நம்பவே மாட்டேங்கிறா. உன்னையும் ரொம்பவே மலையாட்டு நம்பிட்டு இருக்கா. ரொம்ப நல்லா நடிச்சிட்டு அப்படியே எங்க அக்காவை எவ்வளவு நல்லா ஏமாத்திட்டு இருக்க. சாமர்த்தியமா உங்க அம்மாவுக்கு 3ஆம் நாள் காரியமும் பண்ணிட்டேன். ஆனா இது எல்லாத்தையும் எங்க அக்கா கிட்ட என்னால நிரூபிக்க முடியலையே. அதுதான் எனக்கு ரொம்பவே கவலையா இருக்குங்கிறாங்க சந்திரா. அந்த கிழவியோட போட்டோலயும் இருக்கு. அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து உன்னோட ஆபீஸ்லயே எங்க அக்கா கிட்ட உன்னை யாருன்னு நிரூபிக்கலான்னு பார்த்தா அப்பவும் நான் தோத்து போயிட்டேன். எல்லா வகையிலையும் ஜெயிச்சுட்டே இருக்கிறியே. சரி, உன்னை ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லு பார்க்கலான்னு கேட்குறாங்க சந்திரா. அப்படியா, மற்றவங்க உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கு நீங்க உண்மையா இருங்க. நீயே ஒரு பிராடு. நீ எங்க அக்கா கிட்ட வேஷம் போட்டுக்கிட்டு தானே இருக்க. நீ என்ன உண்மையாவா இருக்கேன்னு கேட்குறாங்க. இதோ பாருங்க, நான் 2 குடும்பமும் ஒன்று சேரணுங்கிறதுக்காகத்தான் நான் இப்படி வேஷம் போட்டுட்டு இருக்கிறேன். ஆனா உங்களை மாதிரி இல்லையே. நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க அக்கா உங்களை நம்புறாங்க. ஆனா உங்க அக்காவுக்கு நீங்க துரோகம் பண்றீங்க. இப்படி கெட்ட எண்ணத்தோட நின்னா எப்பவுமே ஜெயிக்க முடியாதுங்கிறாங்க கார்த்தி. இதை பாருடா, இதோட தோத்துடுவேன் மட்டும் நினைக்காத. எப்படியும் நான் உன்னை அடையாளம் காட்டி ஓட ஓட விரட்ட போறேன் பாருங்கிறாங்க சந்திரா. கும்பாபிஷேகம் மட்டும் நல்லபடியா நடந்து முடிச்சிருந்தா நானே எல்லா உண்மையும் சொல்லியிருப்பேங்கிறாங்க கார்த்தி. அது மட்டும் நடக்க விடவே மாட்டேன்டா. எங்க அம்மா சாவுக்கு காரணமான அந்த குடும்பத்தை எப்பவும் சேரவும் விட மாட்டேன், நிம்மதியா இருக்கவும் விட மாட்டேங்கிறாங்க சந்திரா. நான் இங்க வந்ததே 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்த்துருக்குதானுங்கிறாங்க கார்த்தி. ஓஹோ அப்படியா சொல்ற, சரி அதையும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு போறாங்க சந்திரா. கார்த்திக்கு அருண் ஃபோன் பண்றாங்க. என்னடா, அம்மாவை இழந்ததுலேருந்து நீ முழுசா அதுலேருந்து வெளியே வரலன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. என்னதான் இருந்தாலும் அம்மாவுக்கு நம்ம 3 பேர் பசங்களா இருந்தாலும் அம்மாவுக்கு உன் மேல தான் பாசம் அதிகம். அதனால உன்னோட ஃபீலிங் எந்த அளவுக்கு இருக்கும்னு எனக்கும் தெரியும்டா. ஆனாலும் என்ன செய்யறது, அம்மா போய் சேர்ந்துட்டாங்க. இருந்தாலும் அவங்க பேர்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாம் 3 பேரும் பிரிச்சு வச்சுக்கிற மாதிரி அவங்க சைன் பண்ண சொல்லியிருக்காங்க.
மிருதம்பாக்கம் ஆஃபீஸ்க்கு நீ கண்டிப்பாக சைன் பண்ணுறதுக்கு வந்தாகணும். வக்கீல் ஏற்பாடு பண்ணிட்டாரு, வேறு வழி இல்லைன்னு சொல்கிறாங்க அருண். அப்படியா, சரி நான் வந்துடுறேங்கிறாங்க. சரி அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கேட்குறாங்க அருண். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க கார்த்தி பேசிக்கிட்டு இருந்தியெல்லாம் அந்த பக்கமாக நின்று சந்திரா கேட்டுக்கிறாங்க. அடே அப்பா, நீ சென்னைக்கா போகிற? டே, இந்த தடவை என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. எப்படி உன் அக்கா கிட்ட மாட்டி விட போகிறேன் பாருன்னு நினச்சிட்டு கார்த்தியை மாட்டி விடுறதுக்கு பிளான் போடுறாங்க சந்திரா. பாட்டி ரேவதியை வர சொல்லியிருக்காங்க. ரேவதி, ஏன் பாட்டி என்னை எதுக்கு வர சொன்னீங்கன்னு கேட்குறாங்க. உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்கு தாம்மா கூப்பிட்டேன். உனக்கு சேர வேண்டிய பொருள் ஒன்று என்கிட்ட இருக்குது. அது முக்கியமான பொருள் உங்ககிட்ட கொடுத்தாகணுங்கிறாங்க. அப்படியா, எனக்கு சேர வேண்டிய பொருள் என்ன பாட்டி இருக்குன்னு கேட்கவும், அபிராமியோட தாலி என்கிட்ட தாம்மா இருக்குது. அதை தான் உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக நான் உன்னை வர சொன்னேங்கிறாங்க பாட்டி. பாட்டி, அந்த தாலி உங்ககிட்ட இருக்கிறது தான் முறை. அபிராமி அத்தை உங்கள் புள்ள தானே, உங்ககிட்டயே இருக்கட்டுங்கிறாங்க ரேவதி. அபிராமி என் பொண்ணாக இருக்கலாம், இருந்தாலும் அவளை நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். அவளுக்குன்னு பசங்க எல்லாரும் வந்துட்டாங்க, பசங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நீங்களும் வந்துட்டீங்க மருமகங்கிற பேரில். தாலி உங்களுக்கு தாமா சேரணும், உங்ககிட்டயே இருக்கட்டும்னு சொல்லி கொடுக்குறாங்க. தாலி வாங்கிட்டு போய் பத்திரமா பூஜை ரூம்ல வச்சிரு. சரிம்மா, இப்போ தான் நீ என் பேரனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டியல்ல, நீ என் பேரங்கிட்ட உண்மையை சொல்லிடு. நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் மனசு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழணும், அதுதான் எனக்கு முக்கியம். பாட்டி, அவர் இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டானா, இது நாள் வரைக்கும் அவர் யாருன்னே நான் புரிஞ்சுக்காம அவரை மனசை காயப்படுத்தியிருக்கேன், ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்கேன் பாட்டி. இருந்தாலும் அவர் ஒரு நாளையில் முகம் சொலிச்சு சலுப்போ சங்கடமோ எங்ககிட்ட காட்டினதே இல்லை. எனக்கு நிறைய ஆபத்து வந்தபோது கூட அவர் தான் காப்பாற்றினாரு. ஆனால் இனிமே நான் அவருக்காக வாழ போகிறேன். இனிமேல் எப்போவும் அவர் கூடவே இருக்கணும், அவர் மனசு நோகாமல் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் பாட்டிங்கிறாங்க ரேவதி. சரிம்மா கண்ணு, அப்படியே இரு. நாளைக்கு நீங்கள் 2 பேருமா சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நாளைக்கு சனி பிரதோஷம், புருஷன் மண்டட்டி 2 பேரும் சேர்ந்து போனால் எல்லாம் நல்லதே நடக்கும்னு சொல்லுவாங்கங்கிறாங்க பாட்டி. எனக்கு நம்ம ஊர் கோயிலில் வேண்டுதல் இருக்குதுங்கிறாங்க. அப்படி என்ன வேண்டுதல்னு கேட்குறாங்க ரேவதி. நம்ம ஊர் கோயில் கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிட்டா நம்ம ஊர் கோயிலை 108 முறை சுற்றி வரதா வேண்டியிருந்தேன். பாட்டி, உங்கள் வயசுக்கு 1008 தடவை சுற்றி வர்றது உங்கள் உடம்புக்கு ஒத்துக்குமா? வேண்டாம் பாட்டிங்கிறாங்க ரேவதி. என்னம்மா சொல்கிற, 1008 தடவை தானே, அதெல்லாம் சுற்றி வந்துடலாம். நம்ம 2 குடும்பமும் ஒன்று சேரணும், 2 குடும்பமும் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு தாம்மா நான் இது செஞ்சுருக்கேன். பாட்டி, இந்த வேண்டுதலை நானே செய்கிறேன். கார்த்திக்கு கூடவே சப்போர்ட்டாக இருந்து 2 குடும்பமும் ஒன்று சேரணுங்கிறக்காக என்னெல்லாம் முயற்சி பண்ணணுமோ அந்த முயற்சியெல்லாம் நான் செய்ய போகிறேன் பாட்டி. இதெல்லாம் நல்லபடியாக நடக்கணுங்கிறக்காக இந்த வேண்டுதலை நானே செய்கிறேன்னு சொல்லி ஏற்றுக்கிறாங்க ரேவதி. நான் செய்யும்போது வேணால் நீங்கள் கூட வாங்கங்கிறாங்க. சரிம்மா, அப்போ எனக்கு நம்பிக்கை இருக்குது. எப்படியோ நீ கண்டிப்பாக இந்த 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வச்சிருவீங்கிற நம்பிக்கை வந்துருச்சுமா. நிச்சயமாக 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வைப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. சரி, இந்த தாலியை கொண்டு போய் பூஜை ரூமில் பத்திரமா வையின்னு சொல்லி கொடுக்குறாங்க பாட்டி. ரேவதி அது வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ரேவதி அந்த தாலியை பூஜை ரூமில் வச்சு, உங்களோட ஆத்மா எல்லாம் எங்களோடவே இருக்கணும், கண்டிப்பாக நீங்கள் திரும்ப எங்களோட வந்து இருப்பீங்க, எங்கள் குழந்தைங்களை எல்லாம் நீங்கள் கொஞ்சுவீங்க, பேர குழந்தைங்கள வளர்த்துவீங்கிற ஆசையில் இருந்தம்மா. விதி எங்கள் கிட்டேருந்து உங்களை பிரிச்சிருச்சு. ஆனால் நீங்கள் எப்போவும் இந்த தாலி மூலமாக எங்கள் கூடவே இருப்பீங்க நான் நம்புறேன்னு சொல்லி தாலியை வச்சு சாமியை கும்பிடுறாங்க ரேவதி. கார்த்தி மாதிரி ஒரு தங்கமான மாப்பிள்ளை கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். உங்கள் பையன் கார்த்தியை நீங்கள் எனக்காக கொடுத்துருக்கீங்க அத்தை. உலகத்திலேயே கிடைக்காத பொக்கிஷமாக நான் நினைக்கிறேன் அத்தை. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். நீங்கள் தான் என் வயிற்றுல வந்து பிள்ளையா பிறக்கணும்னு வேண்டிக்கிறாங்க. ரேவதி கார்த்தி ஞாபகமாகவே இருக்காங்க. ரேவதி கிட்ட அவங்க மனசாட்சியே பேசுது. ரேவதி, என்ன கார்த்தியை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியல்ல, அப்புறம் என்னடி பார்த்துட்டு இருக்க? தயங்காமல் போய் நீ தான் என்னோட வாழ்க்கை, நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட வேண்டியதான்னு சொல்கிறாங்க மனசாட்சி. அது எப்படி இப்போவே நான் போய் சொல்ல முடியும்? அவரே துக்கத்தில் இருக்காரு. அப்படி இருக்கும்போது நான் எப்படி பேச முடியுங்கிறாங்க. துக்கத்தில் இருக்கிற மனுஷங்கிட்ட போய் ஆறுதலாக பேசினா அவருக்கும் ஆறுதலாக இருக்குமல்ல, போய் பேசுங்கிறது மனசாட்சி. கார்த்திகிட்ட பேசணுங்கிறதுக்காக ரேவதி வர்றாங்க. கார்த்தி ஏதோ ஃபோனை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ரேவதியை பார்த்ததும், என்ன ரேவதி, ஏதாவது சொல்லணுமான்னு கேட்குறாங்க. ரேவதி தயங்குறாங்க, வெக்கப்படுறாங்க. ஐயோ, என்ன பேசுறது ஒன்றுமே புரியலையே. இல்லை, நான் எதுவும் பேச வரல, காப்பி வேணுமான்னு கேட்க வந்தேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுவும் வேண்டான்னு சொல்லிடுறாங்க கார்த்தி. ரேவதி எதுவும் பேச முடியாமல் அங்கேருந்து போயிடுறாங்க. அவர் கண்ணை பார்த்ததும் எதுவுமே பேச முடியலையே, எல்லா வார்த்தையும் உள்ளே போயிடுச்சுன்ட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சதும் நிற்கிறாங்க. மனசாட்சி மறுபடியும் ரேவதியை திட்டுது. லூஸு, அவர்கிட்ட போய் லவ் சொல்கிறேன்னு தானே போனேன், அப்புறம் ஏன் திரும்பி வந்த? சொல்ல வேண்டியதானே. லூஸு, கார்த்தி கட்டின தாலி உன் கழுத்தில் இருக்கு, அவன் உனக்கு சொந்தமானவன், நீ அவங்ககிட்ட போய் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு தைரியமா சொல்லுப்போ. ரேவதி திரும்பி வந்து பார்க்குறாங்க, காணா. அதுக்குள்ளே எங்கே போயிட்டாரு? சரி இருக்கட்டும், காலையில் கண்டிப்பாக இதை பற்றி சொல்லிடணும், பேசிடணும்னு நினச்சிட்டு போகிறாங்க. அடுத்த நாள் காலையில் பாட்டி ரேவதியும் கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க. கடவுளே, என் மகளுக்காக வேண்டிக்கிட்டதை என் பேத்தி வந்து நிறைவேற்ற போகிறான்னு ஏற்றுக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க பாட்டி. ரேவதியும் மனசார வேண்டிக்கிறாங்க. கார்த்திகா மனசை ரொம்பவே காயப்படுத்தியிருக்கேன். இந்த மாயா வேலை சில பிரச்சனைகள் வந்தபோதெல்லாம் அவர் தான் என்னை காப்பாற்றிருக்காரு. அவர் மனசை புரிஞ்சுக்காம நடந்துக்கிட்டேன்,
இனிமே அவர் மனசுக்கு ஏத்த மாதிரி புரிஞ்சு நடந்துக்குவேன்னு வேண்டிக்கிறாங்க. அம்மா இன்னைக்கு சனி பிரதோஷம், நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஐயர் வாழ்த்துறாங்க. சரி, நான் வேண்டுதலை நிறைவேத்துறேன்னு சொல்லிட்டு ரேவதி கோயில 1008 முறை சுத்தி வராங்க. முடியலன்னா கொஞ்ச நேரம் உட்காந்துருக்குங்கிறாங்க. இல்ல பாட்டி, நான் செஞ்சுடுவேன்னு சொல்லிட்டு ரேவதி பரிகாரத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. இங்க கார்த்திக்கு மெட்ராஸ்ல இருந்து ஒரு ஃபோன் வருது. பாட்டி, ஒரு பொண்ணு நல்லா பாடுவீங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டாங்களே, அந்த பொண்ணோட குரல் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கோம், அந்த பொண்ணை வந்து பாட சொன்னீங்கன்னா ஒரே நைட்ல அவங்க குரலுக்கும் பாட்டு திறமைக்கும் எங்கேயோ போயிடுவாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் கார்த்தி, சரிங்க, நான் அதை பத்தி பேசுறேன் தவிர இதே மாதிரி நிறைய பேர்த்த வர சொல்லியிருக்கோம், அவங்க வாய்ஸை செலக்ட் பண்ணியிருக்கோம், நீங்க அந்த பொண்ணை கூட்டிட்டு வர முடியுமான்னு கேட்குறாங்க. சரி சார், கண்டிப்பா நான் கூட்டிட்டு வரேங்கிறாங்க. பரிகாரத்தை முடிச்சுட்டு கார்த்தியை பார்க்க சந்தோஷமா வர்றாங்க. கார்த்தி, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்கிறாங்க. அப்படியா, அதுக்கு முன்னாடி நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்கிறாங்க. அப்படியே என்ன விஷயம் அப்படின்னு ரேவதி ஆர்வமா கேட்குறாங்க. சுவாதி பாட்டு போட்டியில கலந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குதுங்கிறாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷமா இருக்குன்ட்டு உடனே சுவாதி கிட்ட போய் இதை பத்தி சொல்றாங்க. ஃப்ரெண்டு பாட்டு காம்படிஷன் வச்சிருக்காங்க, அதுல குரல் செலக்ட் பண்றாங்க, நீ அதுல கலந்துக்கோன்னு சொல்றாங்க. சுவாதி இதை கேட்டதும் ஐயோ அவ்வளோ சந்தோஷமா இருக்குதுங்கிறாங்க. எனக்கு சந்தோஷமா இருக்கு, இருந்தாலும் அம்மாவை நினைச்சா பயமா இருக்குதுங்கிறாங்க சுவாதி. நீ ஒன்றும் பயப்படாத, இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டீங்கன்னா நீ எங்கேயோ போயிடுவ, ஜெயிச்சு முதன்மைக்கு வந்துட்டீங்கன்னா நிச்சயமா அத்தை இதை மறுக்க முடியாது, உன்னை பாராட்டத்தான் செய்வாங்கங்கிறாங்க கார்த்தி. சரி சுவாதி, சென்னைக்கு போறக்கு நீங்க ரெடியா இரு, நான் கிளம்புறேங்கிறாங்க. இப்போ நானும் உங்க கூட வரட்டுமான ரேவதி கேட்குறாங்க. நீ இரு, நான் சுவாதி கூட்டிட்டு போறேன்ட்டு போறாங்க. ஐயோ என்ன இவரு பேசுறாரு, நானும் இவர் கூட சந்தோஷமா ஆசையா வரலான்னு எதிர்பார்த்தா சுவாதியை மட்டும் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு போறாரு. சென்னைக்கு இவர் கூட போனா தனியா இருக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் கிடைக்கும், அப்படி ஒரு சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தா இவர் என்னடானா என்ன வேண்டான்னு சொல்லிட்டு போறாரு, என்ன செய்யலாம்னு யோசிக்கிறாங்க. அங்க மயில் வாகனம் வராங்க. ரேவதி, ஏன் இங்க நினைக்கிட்டேன்னு கேட்குறாங்க. மாமா, சுவாதிக்கு பாடுறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்குதுங்கிறாங்க. அடே, ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சு, சுவாதி பாடி ஜெயிச்சு வந்தான்னா நம்மளுக்கும் சந்தோஷம் தானுங்கிறாங்க ரோகிணி. அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா சுவாதியை மட்டும்தான் கூட்டிட்டு போறதா சொல்றாரு, எப்படியாவது மாமா நீங்க அவர்கிட்ட பேசி என்னையும் கூட்டிட்டு போக சொல்லுங்கன்னு கேட்குறாங்க ரேவதி. நான் பேசி ஏற்பாடு பண்றேங்கிறாங்க மயில்வாகனம். கார்த்திகிட்ட பேசுறாங்க. பேசும்போது சரி, அவளையும் ரெடியாக சொல்லுங்கன்னு சொல்லிடுறாங்க கார்த்தி. இதை வந்து சொன்னதும் ரேவதிக்கு அளவு தளவில்லாத சந்தோஷம். அப்பவே அவங்களுக்கு தேவையான பொருள் திங்ஸ் எல்லாமே எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ரேவதி, சுவாதி, கார்த்தி 3 பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. சந்திரா பார்த்துட்டு, என்னது திடீர்னு 3 பேரும் கிளம்புறீங்க, எங்க போறீங்கன்னு கேட்குறாங்க. அங்க செங்கல்பட்டு போறோம், நாங்க போறதை கேட்டு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொல்றாங்க கார்த்தி. என்ன இப்படி கேட்குறீங்க, திடீர்னு 3 பேரும் கிளம்பி போனா நான் கேட்க மாட்டேன்னா, அக்காவும் வேற ஊர்ல இல்ல, நான் தானே இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷி, நான் கேட்கத்தான் செய்வேங்கிறாங்க சந்திரா. சின்னத்தே, நீங்க இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷியா இருக்கலாம், இருந்தாலும் உங்களை விட பெரிய மனுஷன் மாமா, மாமாவே ஒன்றும் கேட்கல, உங்களுக்கு என்ன அப்படி அவசியம் வந்ததுன்னு கேட்குறாங்க நம்ம மயில்வாகனம். மாமா, நீங்க பாட்டுக்கு பேசாம இருந்தா என்ன அர்த்தங்கிறாங்க. சரி, நீங்க எல்லாரும் படப்படன்னு பேசிட்டு இருந்தீங்க, அதனால நான் கேட்கல. மாப்பிள்ள, என்ன விஷயமா நீங்க 3 பேரும் போறீங்கன்னு கேட்குறாங்க ராஜராஜன். எனக்கு தெரிஞ்சவங்க கல்யாணம், அதனால நாங்க கல்யாணத்துக்கு போயிட்டு வரேங்கிறாங்க கார்த்தி. நானும் ரேவதியும் போறதா இருந்தோம், கூடவே சுவாதியும் வரேன்னு சொன்னா, அதனால கூட்டிட்டு போறேங்கிறாங்க கார்த்தி. அக்கா இல்லாத நேரத்துல வயசு பண்ண தனியா கூட்டிட்டு போறதுல எனக்கெல்லாம் இஷ்டமே இல்லை, மாமா சுவாதியை கூட்டிட்டு போவேன்னு சொல்லி வைங்கிறாங்க சந்திரா. சுவாதி என்ன தனியாவா போறா, அவ அக்கா கூட போறல, போயிட்டு வரட்டுங்கிறாங்க. தெரிஞ்சவங்க வீட்டு கல்யாணத்துக்கு சுவாதி போய் நின்னா அசிங்கமா இல்லையா, அக்காவுக்கு தெரிஞ்சா என்ன தான் திட்டுவாங்க, சுவாதி எல்லாம் ஒன்றும் வேண்டாங்கிறாங்க சந்திரா. கார்த்திக்கு ஏற்கனவே நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், சுவாதியை கூட்டிட்டு போக சொல்லி சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்க கார்த்தி. ஏ சுவாதி, நீ எதுக்கு இவங்களோட போகணும்னு ஆசைப்படுற, உன்னால வீட்டில் இருக்க முடியலையாங்கிறாங்க சந்திரா. சிட்டி, வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு போர் அடிக்குது, அதான் இவங்களும் செங்கல்பட்டு வரைக்கும் போறேன்னு சொன்னாங்க, நானும் போலான்னு ஆசைப்பட்டு போயிட்டு வரேன் சிட்டிங்கிறாங்க. கார்ல தானே போறோம், பாட்டு கேட்டுக்கிட்டு போறதுக்கு ஜாலியா இருக்குமில்ல, நான் போயிட்டு வரேங்கிறாங்க. ஓஹோ அப்படியா, அப்ப எனக்கும் வரதுக்கு ஆசையா தான் இருக்கு, அப்ப நானும் உங்க கூட கிளம்பி வரட்டுமான்னு கேட்குறாங்க சந்திரா. கிளம்பி வாங்கன்னு கார்த்தி சொல்றாங்க. சரி சுவாதி, உங்க சித்தியோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கி, அவங்களையும் கூட்டிட்டு போலாங்கிறாங்க கார்த்தி. ஐயோ, விட்டா கூட்டு போயிடுவான் போல இருக்கே. இல்ல இல்ல, நான் வரல, நான் இப்போ ஒரு பேச்சுக்காக தான் சொன்னேன், நான் உங்க கூட வரலப்பாங்கிறாங்க சந்திரா. தானே சித்தி வரேன்னு சொன்னீங்க, நீங்களும் வாங்கங்கிறாங்க. ஐயோ, நான் சும்மா தாமா சொன்னேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வர முடியாதுங்கிறாங்க. ஆமாம்மா, சின்னத்தை ஒரு நிமிஷம் கூட நேரத்தை வீண் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, வேலையை பார்ப்பாங்கன்னு சொல்றாங்க மயில்வாகனம். ரேவதி, சுவாதி, கார்த்தி 3 பேரும் கிளம்பி ராஜராஜன் கிட்ட சொல்லிட்டு போறாங்க. மயில் மாப்பிள்ளை எல்லா விவரத்தையும் என்கிட்ட சொன்னாங்க, நீங்க ரேவதியும் சுவாதியும் பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வாங்க மாப்பிள்ளைன்னு அனுப்பி வைக்கிறாங்க. சுவாதியை கூட்டிட்டு கார்த்தியும் ரேவதியும் சென்னைக்கு போறாங்க. பின்னாடியே சந்திரா அவங்களுக்கு தெரியாம போயிட்டு இருக்காங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.